எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சோலிஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 4215 டிராக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 43 ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டர் பத்தி இப்போ தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் வில்லேஜில மொத தடவ பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிராக்டர் கூட நம்ம வந்து சொல்லலாம். எந்த ஒரு மிஷினரி எடுத்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதோட என்ஜின்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா, ஒரு மிஷினரிக்கு என்ஜின் அப்படிங்கிறது இதயம் மாரிங்கிறது நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருப்போம். இந்த டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட என்ஜின்லேருந்து தான் பார்க்க போறோம். எவ்வளவு சிலிண்டர் வந்து இந்த டிராக்டருக்கு குடுத்துருக்காங்க, இந்த என்ஜினுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 சிலிண்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராக்டர்ல என்ஜினோட ஹார்ஸ் பவர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 43 ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜினுக்கு ஹார்ஸ் பவரா குடுத்துருக்காங்க. அப்படியே பிடிஓக்கு எவ்வளோ ஹார்ஸ் பவர் வந்து போகுது அப்படின்னா, 39.5 ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஓக்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த என்ஜினோடைய ஆர்பிஎம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 1800 ஆர்பிஎம் வந்து இருக்குது. ஆர்பிஎம் அப்படின்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவ சுத்துது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்பிஎம். அதேபோல ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில ட்ரை டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. குடுத்துருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் கூல்டு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வண்டி நம்ம பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வண்டியோட டார்க் தாங்க. ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 43 ஹெச்பி இருக்கக்கூடிய டிராக்டருக்கு 196 நியூட்டன் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் வந்து குடுத்துருக்காங்க. டார்க் அதிகமா இருக்கிற ஒரு வண்டியால வந்து பார்த்தீங்கன்னா, அதிக லோட இழுக்கவும் முடியும். மேடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா ஏற முடியுங்க. ஸோ சோலிஸ் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் ரொம்பவே அதிகமா குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா இந்த டிராக்டரோடைய கியர் பாக்ஸ், அதாவது டிரான்ஸ்மிஷன் டைப்ப பத்தி தான் பார்க்க போறோம். இதில என்ன டிரான்ஸ்மிஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லி சிங்க்ரோமெஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இன்னைய தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கியர் பாக்ஸ்னா சிங்க்ரோமெஸ் வந்து சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலகட்டங்கள்ல ஸ்லைடிங் மெஷ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மெஷ் யூஸ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னா, சிங்க்ரோமெஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல 10 கியர் ஆப்ஷனும், ரிவர்ஸ்ல 5 கியர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. பொதுவா சோலிஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கியர் ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம நெறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கியர் ஆப்ஷன் குடுப்பாங்க. அத வந்து இதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்கக்கூடிய கியர்ஸ் வந்து சைடு ஷிஃப்ட் கியர் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிளாட்ஃபார்மே பாருங்களேன். பிளாட்ஃபார்ம் பார்க்கறதுக்கு நமக்கு கால் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா இருந்துச்சு அப்படின்னா, டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து சேர்த்து வருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டர் குடுக்கக்கூடிய பிரேக் என்ன அப்படின்னா, மல்டி டிஸ்க் அவுட்போர்ட் ஆயில் இம்மர்ஸ் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஆயில் இம்மர்ஸ் பிரேக்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா வருங்க. ஸோ பிரேக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோலிஸ் 4215 டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கிளட்ச் ஆப்ஷன் பார்க்கையில 2 ஆப்ஷன் வந்து குடுக்குறாங்க. டுவல் கிளட்ச் ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. டபுள் கிளட்ச் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இது டுவல் கிளட்ச் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே குடுத்துருக்காங்க. ஸோ டுவல் கிளட்ச் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். இன்னும் ஹாஃப் கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஓக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதில பயன்படுத்திக்குவோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா சோலிஸ் டிராக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து தாறுமாறா இருக்குங்க. இந்த டிராக்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் ஸ்பீடு தாறுமாறா இருக்கு. 2 ஸ்பீட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க ஃபார்வர்ட்ல அதிகபட்சமா. ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம்ல எவ்வளோ போகுது அப்படிங்கிறத சொல்றேன். 34.81 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் உடைய ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 38.13 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குது. இது எந்த ஆர்பிஎம்ல அப்படின்னா, ஃப்ளை அப் ஆர்பிஎம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சோலிஸ் அப்படின்னாலே ஸ்பீட பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறான ஸ்பீடு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டர் குடுத்துருக்கக்கூடிய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங். ஸோ உங்களுக்கு தெரியும் சோலிஸ் அப்படின்னாலே இந்த சிண்டு விரலால மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வந்து சொல்ட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டான ஸ்டேரிங் வந்து குடுத்துருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன். இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஓட்டியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1824 ஹவர் வந்து ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த டிராக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னா, 55 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டியா வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த டிராக்டரோடைய ஓவரால் வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 2070 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டரோட ஓவரால் வெயிட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா இந்த டிராக்டரோட வீல் பேஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 1970 mm இருக்குது. ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 3620 mm. ஓவரால் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, 1800 mm வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிராக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2000 கேஜி வந்து குடுத்துருக்காங்க. 43 ஹெச்பில வந்து பார்த்தீங்கன்னா, 2000 கேஜிங்கிறது ரொம்பவே அப்டேட்டடா இருக்குதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மத்த டிராக்டர்ல ஒரு 50 ஹெச்பில குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, 43 ஹெச்பில வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா, ஹெவியான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து 43 ஹெச்பிலயும் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டர்ல 2000 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்டிங் கெப்பாசிட்டியா குடுத்துருக்காங்க. ஸோ இதில குடுத்துருக்கக்கூடிய பிடிஓன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிவர்ஸ் பிடிஓங்க. எவ்வளோ ஆர்பிஎம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, 540 ஆர்பிஎம் வந்து குடுத்துருக்காங்க. பிடிஓக்கு எவ்வளோ ஹெச்பி வருதுன்னா, 39.5 ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஓக்கு வந்து கிடைக்குது. பார்த்தீங்கன்னா, இதில டயர் சைஸ் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து 6க்கு 16 அப்படியே நம்ம ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 13.6க்கு 28 டயர் சைஸ் வந்து குடுத்துருக்காங்க. எவ்வளோ மணி நேரம் இந்த டிராக்டர் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1824 மணி நேரம் வந்து இந்த டிராக்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 1824 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. இது வரைக்கும் ஃப்ரண்ட் டயரும் சேஞ்ச் பண்ணல. ரியர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா, வரைக்கும் சேஞ்ச் பண்ணலங்க. ஃபார்மரோட ஃபீட்பேக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம
மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.